எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குருஜி அர்ஜுன் ராஜு, ரிவேர்காடு சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம முக்கியமாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம உலகத்தில் நடக்கிற 4 விஷயங்கள் புருஷனு பொண்டாட்டி பிரச்சனைகள், அப்புறம் காதல் பிரச்சனைகளை பற்றியும், அப்புறம் அரசியல் பற்றியும், அதே மாதிரி பிஸ்னஸ், வெளிநாடு போகிறதுக்கு சில பேர் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு குடும்ப பிரச்சனைன்னா கணவன மனைவிக்குள்ள பிரச்சனை, என்ன கிட்ட பிரச்சனைகள் வந்தால் புருஷன் அண்ணா பொண்டாடிக்கு பிடிக்காது, பொண்டாடி அண்ணா புருஷனுக்கு பிடிக்காது. சரி, அவர் 2 பேருக்குள்ள சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எதனால வரும், எதனால பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட ஆலோசனை இல்லாமல் அந்த ஆவேசத்தில் சில பேர் பிரிஞ்சு போகிறது, டைவர்ஸ் எடுக்கிறது, சில பேர் சத்தி போகிறது, இந்த மாதிரிகள்லாம் ப்ராப்ளங்கள் நடக்குது. அது எதுவுமே இல்லாமல் ஒரு செகண்ட் நீங்கள் நிம்மதியாக உட்காந்துட்டு ஆலோசனை பண்ணி நம்ம எப்படி இல்லாத இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் எதுக்காக வருதோ, எந்த பிரச்சனைகள் நம்மளை வருதோ, எதுக்காக நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பானுங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாங்கள் எத்தனை மைய போட்டு பார்த்துட்டு, வாழைச்செடியில் பார்த்துட்டு, உங்களுக்கு 2 பேர் நடுவில் இருக்கிற ப்ராப்ளங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, எந்த மாதிரி எதனால நீங்கள் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் நடக்குது குடும்பத்தில், எதனால உங்கள் குடும்ப வாழ்க்கையை முன்னுக்கு வராமல் ஆகுதோ அந்த பிரச்சனைகள்ன்றது நாங்கள் பார்த்து சொல்லுவோம். நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. உங்கள் ஃபோட்டோவும், டேட் ஆஃப் பர்த்தோ, உங்கள் முகத்தை பார்த்தே எல்லா விஷயத்தையும் நாங்களே சொல்லிடுவோம். அதுக்கான தீர்வு கூட சொல்லுவோம். என்ன மாதிரி பூஜைகளை பண்ணி எப்படி உங்களுக்கு குடும்பத்தை ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களை முன்னு கொண்டு வரதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம். அதே மாதிரி காதல் பிரச்சனையானால இப்போ 60 வயசில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறானுங்க, 10 வயசில் இருக்கிறவங்க பையனும் லவ் பண்ணுறானுங்க. பையனும் பொண்ணையும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாரும் இப்போ லவ் பக்கமாக உலகமே சுற்றுது. ஆனால் இந்த விஷயத்தில் யார் உண்மையாக இருக்கிறானுங்க, யார் பொய்யா இருக்கிறானுங்க, யார் நம்ம கிட்ட நெருங்கி வரும்போது உண்மையாக வரானுங்களா, பொய்யா வரானுங்களா, ஒரு அவசரத்துக்கு வராங்களா, அக்கறைக்கு வரானுங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த நாள் இருக்கும்போது கூட சில பேர் ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட ஏதாவது ஒரு அவசரம் இருந்தால், ஒரு ஹெல்ப்புக்காகவும் ஏதாவது இருந்தாலும் கூட வசியம் பண்ணுவானுங்க. அந்த அவசரம் தீர்ற வரைக்கும் உங்ககிட்ட இருப்பானுங்க. அந்த வசியம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டு உங்கள் பேச்சை கேட்காம இதை மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவானுங்க. அதே மாதிரி உண்மையாக லவ் பண்ணுறவங்க இந்த 2 பேர் சில பேர் நல்லா இருப்பானுங்க, சில நாளுங்க நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரதுனால அவர் 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்களா. அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், எது இருந்தாலும் கூட நாங்கள் அம்மனை பூஜை பண்ணி அகண்ட ஜோதி வச்சு அம்பவாறு பூஜை ஸ்தானத்தில் உங்களுக்கு அந்த தீர்வு சொல்லுவோம். அரசியலில் சில பேர் ஜெயிச்சவங்களும் இருக்கானுங்க, தோத்தனவங்களும் இருக்கானுங்களா. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும், எவ்வளோ செஞ்சாலும் மக்களுக்கு நல்ல செய்கிறவங்களும் தோக்குறானுங்க, கெட்டதை செய்கிறவங்களும் ஜெயிக்கிறானுங்க. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அரசியலில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி எந்த கண்திஷ்டி இல்லாமல், போட்டி போறாமல் இல்லாமல், எதிரி பிரச்சனைகள் இல்லாமல், புரியுதா, அதுக்கு பூஜை செஞ்சு ஏற்பாடு பண்ணி அவங்க அரசியலில் ஜெயிக்கிற மாதிரி கூட நாங்கள்